ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வாழைப்பழ அல்வா. அதுக்கு இந்த மாதிரி நான் ஒரு சாம்பிள் தான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஒரு வாழைப்பழம் எடுத்துகிட்டு இப்படி பொடுசாக கட் பண்ணி இதை கிரைண்ட் பண்ணணும். இப்போ கட் பண்ணிடலாம். சின்னதாக கட் பண்ணுங்கள். கட் பண்ணியாச்சு. இப்போ இதை அரைச்சிடலாம். அரைச்சாச்சு. இது அரைக்கும் போது நீங்கள் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். அரைக்கும் போதே அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ அடுத்து வெல்லம் எடுத்துடலாம். ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றிடலாம். இது நல்லா கொதிக்கணும். ரொம்ப பாகு வர்ற அளவுக்கும் காய்ச்ச வேணாம். அதுக்கு கொஞ்சம் லைட்டாக இது பண்ணாவே போதும். ரொம்ப காய்ச்சினா அது கல் மாதிரி ஆயிடும். இந்த மாதிரி நுர வர்றதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இறக்கிடலாம். நீங்கள் அடுத்து கொஞ்சமாக நெய் ஊற்றிடுங்க. இது தேங்காய் எண்ணெய் 2 டீஸ்பூன். சூடாகட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த பனானா பேஸ்ட்டை போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுருங்க, சேரணும். இப்போ இந்த வெல்லத்தை இருத்தரலாம். ஏன்னா நீங்கள் வடிகட்டணும். அதில் கல்லெல்லாம் இருக்கும். அதனால் வடிகட்டியே ஊற்றுங்க. சூட்டோடையே ஊற்றலுங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டியாக இருக்குன்னெலாம் பார்க்காதீங்க. நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ண அது நல்லா வந்துடும் அல்வா மாதிரியே. இது நீங்கள் அடுப்பில் வச்சுட்டே பண்ணணும். இப்போ ஏலக்காய் போட்டுடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா கையே விடாமல் நீங்கள் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த பனானா அல்வா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ முந்திரி, திராட்சை இதெல்லாம் சேர்த்துடலாம். ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது பனானா அல்வாவா அப்படின்னு எல்லாம் யோசிப்பாங்க. அந்த அளவில் இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுறலாம். இப்போது நான் இன்னும் ஒரு தட்டில் இதை ஊற்றி லைட்டாக அமுக்கி விட்ருங்க. 1 மணி நேரம் ஆகட்டும். இப்போ கட் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு வாழைப்பழ அல்வா. பாருங்கள், இது நல்லா சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும். ஒரு முறை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த பனானா அல்வாவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சாஃப்ட்னஸ்னால அல்வா மாதிரி